பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாருக்கு புகழஞ்சலி நாங்கள் செலுத்துகிறோம். அவர் மறைந்து 100 ஆண்டுகளுக்கு பிறகும் தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமையாக அவருடைய சிந்தனைகள் இன்றும் இருக்கின்றன. தந்தை பெரியார் இல்லை என்றால் தமிழகத்தில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் பட்டியலின மக்களுக்கும் கல்வி கிடையாது, பொருளாதாரம் முன்னேற்றம் கிடையாது, சமூக நீதி கிடையாது. அதே வேளையில் பாரதியார் கண்ட அந்த கனவு கண்ட அந்த புதுமை பெண் இன்று மெய்ப்பட்டிருக்கிறது என்றால் அது தந்தை பெரியாரால் தான். இன்று பெண்களுக்கு கல்வி, வேலை வாய்ப்பு, கருத்துரிமை என்றால் அது தந்தை பெரியாரின் முயற்சியால் தான் என்று நாம் சொல்ல வேண்டும். இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை இந்தியாவிலேயே சமூக நல்லிணக்கம், மத நல்லிணக்கம் இருக்கிறது என்றால், நிலைநாட்டப்பட்டிருக்கிறது என்றால் அது தந்தை பெரியாரால் தான். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்பது திராவிட இயக்கங்களின் கோட்பாடு. அதை தகர்த்தெறிய முயற்சி செய்யும் மதவாத சக்திகளுக்கு நாம் இடம் கொடுக்க மாட்டோம் என்று தந்தை பெரியாரின் நினைவிலான என்று நாம் அனைவரும் சூழலை ஏற்போம் என்று கூறுகிறேன். நீங்க தந்தை பெரியார் இல்லாம இன்னைக்கு தமிழகத்தில் பொறுத்தவரைக்கும் குறிப்பா பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருக்கட்டும், பட்டியலின மக்களாக இருக்கட்டும், இன்னைக்கு கல்வி உரிமை, பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் அவரால் இருந்தது தான் இன்னைக்கு. ஆனா இன்னைக்கு சில சக்திகள் பொறுத்த வரைக்கும் அவரை கொச்சைப்படுத்துறதோ, அவரை பத்தி ஒரு தவறான சில கருத்துக்களை இருக்கிற சில பேர் இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சொல்றது பெரியார் இல்லைன்னா இன்னைக்கு தமிழக முன்னேற்றம் கிடையாது. குறிப்பா பெண்களுடைய முன்னேற்றம் இருக்க வாய்ப்பே கிடையாது. கடவுள், அதாவது பிற்படுத்தப்பட்ட மக்களும் பட்டியலின மக்களும் இன்னைக்கு கோயில்குள்ள போய் கடவுளை கும்பிடுறாங்கன்னா அந்த உரிமை, அந்த கேட் பாஸ் கொடுத்ததே தந்தை பெரியார் தான். எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கருத்தை வச்சு, நான் திராவிட இயக்கத்துல முதல்ல ஒரு கருத்து வச்சு, பெரியாரும் வேண்டும் பெருமாளும் வேண்டும் என்கிற கருத்து ஏன் வச்சுன்னா, இன்னைக்கு கடவுளை வழிபடுறவங்க கூட இன்னைக்கு பெரியார் போட்டுறாங்க. காரணம் என்ன? அவர் இல்லாம நீங்க கோயில் கருவறைக்குள்ள நம்ம யாரும் போயிருக்க முடியாது. அதான் இன்னைக்கு நீங்க சொல்ற மாதிரி சில பேர் செய்யறாங்க, கொச்சைப்படுத்துறாங்க, செய்யறாங்க. ஜனநாயக நாட்டில் அவங்களுடைய உரிமை, அந்த உரிமையை பொறுத்த வரைக்கும் உரிமையா இருக்க உரிமையை அவங்க வேற மாதிரி அதை இது பண்ணும்போது அது அரசாங்கத்துக்குள்ள நடவடிக்கை எடுக்கவே செய்யறாங்க. 1-2 பேர் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அண்ணன் சீமானுடைய கருத்து அது. ஆனால் பத்திரிகை நண்பர்கள், உடவியாளர், உங்களுக்கு எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு தந்தை பெரியார் இல்லைன்னா இன்னைக்கு குறிப்பா பிற்படுத்தப்பட்ட மக்களும் பட்டியலின மக்களும் குறிப்பா பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் கல்வி, வேலை வாய்ப்பு எதுவுமே கிடைச்சிருக்கிறாது. அது யாரு சொன்னாலும் சரி, அது மறுக்க முடியாது. நம்ம அதை மறுக்கவே முடியாது. அது அவர் சொல்ற அவருடைய கருத்தை நம்ம எடுத்துக்க முடியும். அது உண்மைதான். உங்களுக்கு அந்த சமகிர சிக்ஷா அபியான்ங்கிறது ஒன்றிய அரசுடைய திட்டம். எல்லா மாநிலங்களுக்கும் அதை அமல்படுத்துற அந்த திட்டத்தின்படி அந்த மாநிலங்களுக்கு அந்த கல்வித்துறைக்கு கூடிய நிதியை கொடுக்கணும் நமக்கு. ஆனால் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த நேஷனல் அந்த எஜுகேஷன் என்இபி இதுபடியும் அதே மாதிரி மும்மொழி கொள்கையை நீங்க ஏத்துக்கிட்டாதான் நாங்க அந்த நிதியை கொடுப்போம்னு சொல்லி கிட்டத்தட்ட 2000 கோடிக்கு மேல தமிழகத்துக்கு வர வேண்டிய அந்த கல்வித்துறைக்கு வர வேண்டிய நிதி அவங்க கொடுக்காம இருக்கிறாங்க. பலமுறை நம்முடைய தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களும் சரி, நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சகோதரர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பலமுறை அவங்க ஒன்றிய அரசு கிட்ட கேட்டிருக்கிறாங்க. நம்முடைய குறிப்பா அந்த அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கிட்ட கேட்டிருக்கிறாங்க. நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் டெல்லிக்கு இதுக்குன்னே எங்களை போன்ற தமிழ்நாட்டை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு அன்னைக்கு அமைச்சரவை பார்த்தோம். அன்னைக்கு அமைச்சர் எங்களை பார்த்து நேருக்கு நேர் சொன்னார் அவர், இந்த மாதிரி நீங்க பழைய இதிலே சித்தாந்தத்திலே இருக்கிறீங்க, நீங்க அந்த மும்மொழி கொள்கை ஹிந்தியை நீங்க ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க, ஹிந்தியை ஏத்துக்கோங்க, மும்மொழி கொள்கையை ஏத்துக்கோங்க, அப்படி இருந்தாதான் நாங்க உண்டான நிதியை நாங்க கொடுப்போம்னு சொல்லி எங்க முன்னாடியே சொல்றாரு. அப்ப நாங்க சொன்னாங்க, இருமொழி கொள்கைங்கிறது தமிழ்நாட்டுடைய திராவிட இயக்கங்களுடைய முக்கியமான ஒரு கொள்கை. அது அந்த இருமொழி கொள்கை இருக்க போய் தான் இன்னைக்கு எங்களுடைய தமிழக மாணவர்கள், இளைஞர்கள் இன்னைக்கு உலகம் முழுவதும் அமெரிக்கா, ஐரோப்பா, நீங்க சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரி மாத்திரம் கிடையாது, பல்வேறு துறைகளில் இன்னைக்கு நம்ம ஆதிக்கம் செலுத்துறோம்னா அதுக்கு காரணம் அந்த ஆங்கில புலமை. அந்த ஆங்கில புலமை எப்படி வந்ததுன்னா அந்த இருமொழி கொள்கையினாலதான் வந்தது. அதனால நாங்க ஏற்க முடியாதுன்னு அமைச்சர் நம்முடைய அமைச்சர் வச்சுக்கிட்டே அன்னைக்கு ஒன்றிய அமைச்சர் பார்த்து நான் சொன்னேன். அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த இருமொழி கொள்கை உறுதியா இருக்கும்.
அவங்க வந்து அந்த ஒருதலை பட்சமா வந்து நீங்க NEP அந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியும் ஹிந்தியை நீங்க ஏத்துக்கிட்டாதான் நாங்க நிதியை கொடுக்கணும்னு சொல்றாங்க. பள்ளிக்கல்வித்துறைக்கு மாத்திரம் 2000 கோடி கிடையாது. எதுக்கு நிதி கொடுத்திருக்காங்க? போன இடம் மிச்சாங் புயலுக்கு நம்ம தென் மாவட்டங்கள் தூத்துக்குடி போன்ற மாவட்டங்கள் அவ்வளவு தூரம் பாதிப்புக்கு 27,000 கோடி சொச்சனம் முதலமைச்சர் கேட்டிருந்தார். பேரிடர் நிதி கேட்டிருந்தாரு. சுப்ரீம் கோர்ட் தலையீட்டுக்கு பிறகும் வெறும் 276, நம்ம கேட்டது 27,000 கோடி, அவங்க கொடுத்தது 276 கோடி தான். இப்பயுமே உங்களுக்கு தெரியும், இந்த நம்ம இப்ப சமீபத்தில் அந்த செங்கல் புயல் காண்டி நம்ம முதலமைச்சர் கிட்டத்தட்ட 6,675 கோடி கேட்டிருந்தாரு. உடனடியாக 2,000 கோடி உடனடியாக எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லியிருந்தாரு. கொடுத்து சொல்லி பல வாரங்கள் ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கு ₹1 கூட அவங்க கொடுக்காம இருக்கிறாங்க. இதுக்கு நம்ம நாடாளுமன்றத்தில் என்னை போன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல பேர் இதை பத்தி பேசியிருக்கிறாங்க. இது வரைக்கும் ₹1 கூட கொடுக்கல. இன்டரிம் ரிலீஃப் 2000 crores எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு முதலமைச்சர் பேசியிருக்கிறாரு, பிரதம மந்திரி கிட்ட பேசியிருக்கிறார், சார்ந்த அமைச்சர்கிட்ட பேசியிருக்கிறாரு. நாடாளுமன்ற உறுப்பினர் எங்களை போன்றவர்கள் நாடாளுமன்ற கோரிக்கை வச்சிருக்கு. இருந்தாலும் எதையும் கொடுக்கறது கிடையாது. அவங்க முதலமைச்சருடைய நம்பிக்கை யார் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறாருன்னா மக்கள் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு மக்கள் சார்ந்த திட்டங்கள் நிறைய இன்னைக்கு சிறப்பாக செயல்படுறதுனால மக்கள் கிட்ட ஒரு ஆதரவு இருக்கிறதுனால 200 தொகுதிக்கு மேல எங்க கூட்டணி ஜெயிக்கணும்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அது ஒரு நல்ல, அது வந்து ஒரு பாசிட்டிவா தான் எடுத்துக்க முடியும். சொல்லி அது வந்து நம்ம அரைமரம் எடுத்துக்க தேவையில்லை. அவரு பாஜக கலந்துருமா? நீங்க கேட்கணும், 200 டெபாசிட் முதலமைச்சர் சொல்ற 200க்கு மேல நாங்க ஜெயிப்போம்னு சொல்றாரு. சகோதரர் அண்ணாமலை 200க்கு மேல டெபாசிட் இழக்குன்னா அவரு கட்சியை சொல்றாரு. நம்ம கரெக்டாக சொல்லுவார். அதிகாரம் இல்லையா? புள்ளி விவரங்கள் அதிகம் நல்லா தான் பேசுவார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.